ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா சாயந்தரம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ் முடிஞ்சு வர்றவங்களுக்கு, பெரியவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி முட்டையில் நம்ம ரெசிபி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பனியாரக்கல் வச்சுக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யலாம். நம்ம முட்டையெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போதே தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சம் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பனியாரம் கூட தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேஷனில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் பாதி, சன்ஃப்ளவர் ஆயில் பாதி ஊற்றிக்கலாம். நான் சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு சோம்பு வேண்டாம் அப்படின்னா சீரகம் போட்டுக்கலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சதும் அந்த பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் பாதியை திருப்பியும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதோடு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிளகுத்தூளும் போட்டிருக்கோம். அதனால் காரம் பார்த்து மிளகாய்த்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. குட்டி பசங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வெறும் மிளகுத்தூள் மட்டும் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். சாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை பணியாரம் அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. வெறுவாயிலேயே சாப்பிட்றலாம். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்தில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ போடுறோம், கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், எடிட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்து அதைய லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே